ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். எப்படியெல்லாம் காரியங்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறோம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தை லேவியராகமம் 25:18 என் நியாயங்களை கைக்கொண்டு நடக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You shall observe my status and keep my judgment. என்னுடைய நீதியையும் நியாயத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்கென்று ஒரு நீதி உண்டு, அவருக்கென்று ஒரு நியாயம் உண்டு. அவர் அநியாயம் செய்கிற ஆண்டவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நீதியிலே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். ஒருபோதும் நமக்கு எதிராக அநீதி செய்கிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நீதி, என்னுடைய நியாயம், இதை நீங்க அறிந்து கொள்ளுங்க, இதன்படி நீங்க நடங்கன்னு சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். இன்று ஆண்டவர் நம்மை குறித்து வித்தியாசமாய் நியாயத்து இருக்கிறார். இந்த உலகம் நம்ம வித்தியாசமாய் நியாயத்து இருக்கோம். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா காலாகாலத்துக்கு அந்த தப்பை வைத்துக்கொண்டே நம்மை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. அவர் மன்னித்து மறந்து ஒரு புது சாயலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். யாக்கோபுவை எல்லாரும் எத்தன் அப்படின்னு சொன்னாங்க. ஏமாற்றுக்காரன் அவன் எத்தனை, அவன் யாக்கோபு என்று சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாக்கோபுல, நீ இஸ்ரவேல். நான் உன்னை வித்தியாசமா பார்க்கிறேன், நான் உன்னை வித்தியாசமாய் தான் நடத்தி கொண்டு வருகிறேன். ஒருவேளை ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தோமானால் ஆண்டவர் தீமையெல்லாவற்றையும் மறந்து மன்னித்து நம்மை புதிய பாதையில் நடத்துகிற நீதி உள்ள ஒரு ஆண்டவர் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நீதி நியாயங்களின்படி நீங்களும் நடங்க. அன்பான குடும்பத்தின் மக்களை, இயேசுவை போல மாற, இயேசுவை போல வாழ நம்ம அர்ப்பணித்து விட்டோம்னால் இந்த உலகத்துல யாருமே நியாயத்திருக்க மாட்டோம். யாருக்கு எதிராக நம்ம பேச மாட்டோம், யாருக்கு எதிராக காரியங்களை செய்ய மாட்டோம், யாரையும் பாவி என்று, தீமையான மனிதன் என்று உதறி தள்ளவே மாட்டோம். எல்லாரையும் நேசிப்போம். ஏனென்றால் அவர் நீதி செய்கிற ஒரு ஆண்டவர். அவரை போல நாம் நீதி செய்ய பழகி கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்மை போல நான் வாழ, உம்மை போல நான் செயல்பட, உம்மை போல நான் நிற்க நீர் எனக்கு பலன் தாரும் என்று நாம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நீதி நியாயங்களை பின்பற்றி கொண்டு வருகிறாயே, உன்னை நீதியின் பாதையில் நடத்துவேன், சமாதானத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், அவர் காட்டுகிற பாதையில் அவரை தொடர்ந்து பின்பற்றி நடப்போம். அவர் தருகிற நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை போல் இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்வீர் என்று நம்புகிறோம். என்னுடைய நீதி நியாயங்களை கை கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோமே அப்பா. உம்மை போல நாங்கள் வாழ, உமது சாயலை கண்டு உம்மை துதிக்க, உம்மோடு கூட உறவு கொள்ள பலன் தர வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.